ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ரிப்பன் சாமி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு அழகான காட்டுப்பகுதியில் இருக்கார். அங்கே தான் வீடு. அவங்களுடைய ஒய்ஃப், குழந்தைங்க இப்படி ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. இது மாதிரி நார்மலாக இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இல்லீகலான பிஸ்னஸ். ஓரளவுக்கு போலீஸுக்கு தெரியாமல் அது அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் போலீஸுக்கு தெரிய வருது. இது யார் போலீஸில் போட்டு கொடுத்தான்னு பார்த்தா அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதனால் ரொம்ப அப்செட் ஆகிறாரு நம்ம ஹீரோ. மனம் முடிஞ்சு போயிடுறாரு. சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண தயாராகிறாரு. இதுதான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சீனு. இப்போ இறுதியில் அப்படி அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, அப்படி அந்த போட்டு கொடுத்த சம்பவம் என்ன, நம்ம ஹீரோ சூசைட் பண்ணாரா இல்லையா, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய அந்த கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது. இயல்பாக எடுத்திருக்காங்க, ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போகிறது, அப்புறம் வில்லன் எதுக்கிறது, இப்படி எல்லா சீக்வன்ஸையும் நல்லாவே வந்திருக்கு. படத்தை அந்த காடும் சார்ந்த இடமும் நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்க பண்ணுற பிஸ்னஸ் படுபயங்கரமாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் பண்ணுறதெல்லாம் ராவாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு துரோகமா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ், அந்த எமோஷனல் நமக்கு நல்லாவே டச்சபிள் ஆகுது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவில் அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை. ஓரளவுக்கு அப்படியே லேசியாக போகுது. அதேமாதிரி ஸ்டோரி ஃபிளாட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியுது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பீடோ ஒரு ட்விஸ்ட்டு நினைவோ அந்தளவுக்கு இல்லை. கடைசியாக கிளைமேக்ஸ் நல்லா வந்திருந்தாலும் மிடில் வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேகடிக்கு தான் செய்யுது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.